வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 14ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் மனுதாரர் தரப்பு சாட்சியங்கள் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளன. இந்த நிலையில் எதிர்த்தரப்பு விசாரணை எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு தொடர்பான விசாரணைகளில் முக்கிய திருப்பமாக முறைப்பாட்டு தரப்பின் சாட்சி விசாரணைகள் 3 அடங்கிய கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் நிறைவடைந்தன. நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையில் சுஜீவ நிசாங்கா மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகிய 3 நீதிபதிகள் அடங்கிய ஆயம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது. நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 23,270 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 2023 அக்டோபர் 10ஆம் தேதி முதல் இதுவரை மொத்தம் 547 சாட்சியங்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2076 வழக்கு சான்றுகளும் குறிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் பிரதிவாதிகளிடம் எதிர்த்தரப்பு வாக்கு மூலங்களை கோருவதற்கு போதுமான காரணங்கள் இருப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கு அமைய எதிர்த்தரப்பு விசாரணைகளை எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2017 நவம்பர் 1 முதல் 2019 ஏப்ரல் 21 வரை அனுராதபுரம் மாவனெல்ல, கண்டி, நுவரேலியா, ஹம்பாந்தோட்டை, காத்தான்குடி, கொழும்பு, தெகிவளை போன்ற இடங்களில் சஹரான் காசிம் மற்றும் மரணித்த ஏனைய தீவிரவாதிகளுடன் இணைந்து தீவிரவாத சிந்தனைகளை பரப்பி ஆயுத பயிற்சி பெற்று சதி திட்டங்கள் தீட்டி தொடர் குண்டோ தாக்குதல்களை நடத்தியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை என்பது முதன்மை குற்றச்சாட்டுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக வாய்மொழி மூலமான குற்றச்சாட்டு விவரங்களை கோருவதற்கு போதுமான தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் திருப்தி தெரிவித்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் மூலம் சந்தேக நபர்களுக்கு தமிழில் விளக்கி கூறப்பட்டன. அம்பலாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமியிடம் தனது தந்தை மற்றும் தாத்தா முறைகேடாக நடந்து கொண்டதாக தெரிவித்து காவல்துறையில் 2 வெவ்வேறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. குறித்த சிறுமி கடந்த 9ஆம் தேதி பாடசாலை விளையாட்டு போட்டிக்காக காலி பகுதிக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் மிரிசவில் உள்ள தனது பாட்டியின் வீட்டுக்கு சென்ற போது தான் சந்தித்த துயரங்கள் குறித்து பாட்டியிடமும் உறவினர் ஒருவரிடமும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பாட்டி முறைப்பாடு அளித்துள்ளார். சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். சந்தேக நபரான தாத்தா மற்றும் தந்தை சிறுமியிடம் பல சந்தர்ப்பங்களில் முறைகேடாக நடந்து கொண்டதாக வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என ஒரு சந்தேக நபரும் அச்சுறுத்தியதாக சிறுமி காவல்துறையினரிடம் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் 2 சந்தேக நபர்களும் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு வழங்கப்படும் ஜிஎஸ்பி வரி சலுகையை தொடர்ந்தும் வழங்குவதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய மதிப்பீட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய இனம் மற்றும் மத சிறுபான்மையினர், 3ஆம் பாலினத்தர் உள்ளிட்டவர்களை பாதுகாக்கும் வகையில் விரிவான பாகுபாடு எதிர்ப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும் எனவும் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இணக்கத்துடன் இடம்பெறும் ஒரே பாலின உறவுகளை குற்றமாக கருதாத வகையில் சட்டங்களில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாப்பு படையினரால் சிவில் சமூகத்தினரின் அச்சுறுத்தப்படுதல், தொந்தரவு செய்யப்படுதல் மற்றும் கண்காணிக்கப்படுதல் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சித்திரவதை, காவல்துறையின் அத்துமீறல் மற்றும் தடுப்பு காவலில் இடம்பெறும் மரணங்கள் தொடர்பில் விரைவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனையை முழுமையாக ஒழிக்கும் நோக்கில் உத்தியோகபூர்வ
இடைநிறுத்தத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி சர்வதேச தரங்களுக்கு ஏற்ப புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிக்கையில் வலியுறுத்தப்படுகிறது. அத்துடன் இணைய வழி பாதுகாப்பு சட்டத்தை நீக்கி கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஜானை மனித மோதல் மற்றும் கடல் அழிப்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தற்பொழுது வழங்கப்படும் GSP சலுகை எதிர்வரும் டிசம்பர் 31 நிறைவடைய உள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான புதிய கட்டமைப்பு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வர உள்ளதுடனும் புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த இலங்கைக்கு 2 வருட கால அவகாசமும் வழங்கப்பட உள்ளது. 2024 ஆண்டு GSP சலுகையின் கீழ் இலங்கையிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்றுமதியின் பெறுமதி 1.5 பில்லியன் யூரோக்கள் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மேலும் வடமத்திய, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். மதிமுக தலைவர் வைகோ தாவேகா பக்கம் சென்ற போது அக்கட்சியின் அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வந்துவிட்டதாக திமுக பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி சாடியுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் அவரின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட நேரில் செல்லவில்லை என குறிப்பிட்ட அவர் இன்னமும் 3 மாதங்களில் அவர் தனுஷ் கட்சியில் சென்று அடைக்கலம் ஆவார் என்றும் விமர்சித்துள்ளார். வைகோவின் சிறந்த பேச்சிற்கு நான் ரசிகன் என்ற போதிலும் அவரது அரசியல் முடிவுகள் மற்றும் நகர்வுகளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்சியில் இணைந்த போதும் அளித்த உறுதிப்படி பதவி வழங்காமல் காலம் தாழ்த்துவதால் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜி உள்ளிட்டோர் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகா தலைமையிடம் இது பற்றி கேட்டாலும் முறையான பதில் இல்லை என தெரிகிறது. சி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கருக்கு மாவட்ட அமைச்சு செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக SP வேலுமணி தலைமையில் செயல்பட்டு வந்த அதிருப்தியாளர்கள் அணியில் திடீர் விரிசல் ஏற்பட்டுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தங்கமணி பங்கேற்க மாட்டார் என நேற்று SP வேலுமணி அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை ஏற்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதாக தங்கமணி அறிவித்துள்ளார். தங்கமணியின் இந்த முடிவால் வேலுமணி தலைமை ஆதரவாளர்களிடையே பிளவு ஏற்பட்டுள்ளதாக பேசப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.